எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பூரி, சப்பாத்திக்கு சாப்பிடுற மாரி உருளைக்கிழங்கு கறி. ரொம்ப டெலிஷியஸா இருக்கும். கட்டாயம் மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. 8 உருளைக்கிழங்கு இருக்கும். இது வந்து சின்ன உருளைக்கிழங்குனால 8 எடுத்திருக்கேங்க. தோல் உரிச்சு எடுத்து வச்சாச்சு, வேக வச்சத. இப்ப ஒரு ஈரமில்லாத மிக்ஸியில 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் முழு மல்லி. இத வந்து கொர கொரப்பா அரைச்சு எடுத்துறலாம். இத தான் நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போறோம். 2 தக்காளி பழம் இன்னொரு மிக்ஸியில, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பூண்டு, ஒரு பச்சை மிளகா சேர்த்து இத வழுவலுன்னு அரைச்சு எடுத்து வந்துரலாம். இதுக்கு வெங்காயமோ, வேற எதுவுமே தேவைப்படாது. ஒரு 5லருந்து 10 நிமிஷத்துக்குள்ள டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். பட் டேஸ்ட் வேற லெவலா இருக்கும். இப்போ ஒரு இரும்பு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் ஆல்ரெடி நம்ம கொர கொரப்பா அரைச்சு வச்சிருந்த அந்த முழு மல்லி, சீரகம், சோம்பு அந்த இத வந்து போட்டுக்கறலாங்க. கட்டாயம் இத வந்து மிஸ் பண்ணாம சேருங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நல்லா அந்த ஒரு நார்த் இண்டியன் ஃப்ளேவர் கடையிலலாம் நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த சோளாபூரிக்கெல்லாம் அந்த மாரி ஒரு கறி தருவாங்க. அதுக்குரிய டேஸ்ட் இதில வந்து கட்டாயம் கிடைக்கும். நம்ம லைட்டா அது பொரிஞ்சதும் அரைச்சு வச்சிருந்த தக்காளி பழத்த போட்டு ஒரு 1 டீஸ்பூன் வந்து நான் வந்து குழம்பு பொடி சேர்த்துக்கிறேங்க. பச்சை மிளகா 1 சேர்த்துருக்கோம். சின்ன டீஸ்பூன்ல சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாவே சேருங்க. பிள்ளைங்கலாம் நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு 10 நிமிஷம் அது நல்லா கொதிக்கட்டும். இங்கே வேக வச்சிருந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா இந்த மாதிரி கைட்ட ரொம்ப மசிக்காம லைட்டா மசிச்சு எடுத்து வச்சிரலாம். 10 நிமிஷத்தில பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா பச்சை வாசனை போய் வந்திருக்கு. இப்ப வேக வச்சு நம்ம கையில மசிச்சு வச்சிருந்த அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கிறலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இப்ப இந்த உப்பு வந்து எல்லா பக்கமும் படுற மாரி நல்லா கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டுட்டு ஒரு 1 டம்ளர் அளவுக்கு ஆல்ரெடி நம்ம மிக்ஸியில வந்து தக்காளி பழம் அரைச்சிருப்போம் இல்லையா? அந்த மிக்ஸியிலேயே நம்ம 1 டம்ளர் தண்ணி சேர்த்து, ஆ நல்லா அத கலந்து இந்த உருளைக்கிழங்கோட சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டு, லாஸ்ட்ல மல்லி இல போட்டு நம்ம ஆஃப் பண்ணிறலாம். உண்மையாவே ரொம்ப டெலிஷியஸா இருக்குங்க. கட்டாயம் மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. அவ்ளோ ஒரு டேஸ்ட்டா இருந்தது. இன்னும் தான்னு சொல்லி 2 பூரி சாப்பிடுற இடத்துல ஒரு 4லருந்து 5 பூரியாவது சாப்பிட்டுருவீங்க. அவ்ளோ ஒரு டேஸ்ட்டா இருக்கும். அவ்வளோதான் ஒரு குயிக்கா செஞ்சு முடிச்சிடலாம். சைட்ல வந்து நம்ம வந்து பூரிக்கு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, டின்னருக்கு தாங்க நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆ பூரிய வந்து ஆஸ் யூசுவல் வந்து கொஞ்சம் கெட்டியா நம்ம வந்து பெசஞ்சோம் அப்டின்னா, நம்மளுக்கு நல்லா புஃப்ன்னு வருங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த உருளைக்கிழங்கு கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. அதேபோல பூரியும் ரெடி ஆயிருச்சு. செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. நல்லா சாஃப்ட்டா அவ்ளோ அல்டிமேட்டா. கட்டாயம் மிஸ் பண்ணாம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல இதே போல நெறைய ரெசிபீஸ் இருக்குது. இதுவரைக்கும் பார்க்காதவங்க கட்டாயம் பார்த்து ட்ரை பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதே போல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான இன்னொரு வீடியோலயும் பார்க்கலாம். பாய்.